வந்தோரை வாழ வைக்கும் எங்கள் நகரவாசி மக்களுக்கும், எமக்கு தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவருக்கும், இங்கே கூடியுள்ளவர்களுக்கும் என் முதற் கண் வணக்கங்கள். நடுவரே, காலகாலமாக சூரியனுக்கு பொங்கல் வச்சு எழுப்புறவங்க தாங்க கிராமவாசிகள். ஆனா எங்க நகரவாசிகள் சூரியனுக்கு பொங்கலும் வச்சு ஆதித்யா எல்வன் அனுப்பி செல்ஃபியும் எடுத்துட்டு வந்துருவோம். நடுவரே, எங்க நகரவாசி மக்களோட பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? இல்ல நீங்க முதல்ல கிராமவாசியோட பொங்கல் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் பாப்போம். எனக்கு தெரிஞ்ச பொங்கல் பானையை எடுத்துட்டு கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. இதுதானே கிராமத்து பொங்கல். ஆனா எங்க நகரவாசி பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? முத நாள் போகி பண்டிகை அன்னைக்கு அர்பன் கம்பெனியை கூப்பிட்டோமா, வீட்டை கிளீன் பண்ணோமா. ரெண்டாவது நாள் பொங்கல் அன்னைக்கு குக்கருக்கு மஞ்சள் கட்டணுமா, பொங்கல் வச்சோமா. மூணாவது நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில 10 மணிக்கு டிவியை போட்டா சாயந்தரம் 5:30 மணிக்கு தானே ஆஃப் பண்ணுவோம். வேற எதுக்குள்ள நடுவரே? ஜல்லிக்கட்டு பார்க்கதான். நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டை பாதுகாப்பா பார்ப்போம் நடுவரே. இதே கிராமத்துல போய் பாருங்க, ஜல்லிக்கட்டு முடிஞ்ச அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அதெல்லாம் வீரத்தழும்புப்பா, வீரத்தழும்பு. நாலாவது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு யாரையும் தொந்தரவு செய்யாம ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஒரு ஜமாய்ச்சிட மாட்டோம். ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்கல் ஆகாது பாப்பா. போனில் விளையாடு பாப்பா, டேபில் இருக்கல் ஆகாது பாப்பா. லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, நீ கமெண்ட் பண்ணி கடுப்பேத்து பாப்பாங்கிற நகரவாசிகளோட பரபரப்பான வாழ்க்கையிலையும் நாங்க பொங்கலை சிறப்பா தானே நடுவரை கொண்டாடுறோம். நடுவரே, நாங்க தான் நடுவரே பொங்கல் திருநாள எந்த ஜாதி கலவரமும் இல்லாம, மத கலவரமும் இல்லாம சந்தோஷமா சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். இதுவே கிராமத்துல போய் பாருங்க, பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாளே ஜாதி கலவரம், மத கலவரம், நீ இந்த குளத்துல தண்ணி எடுக்க கூடாது, நீ அந்த தெருவில் நடக்க கூடாது, அவன் சிகப்பு கலர்ல சட்டை போட்டிருக்கானா இல்ல சட்டை புள்ள ரத்தமானே தெரியாது, அவ்வளோ ஜாதி கலவரம். சரி நடுவரே, கிராமம்னு சொல்றாங்களே, அந்த கிராமத்துல அவங்க கொண்டாடுற ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்தது யாரு? எங்க நகரவாசி மக்கள் தானே. இதை யாராலையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. சரிதானே நடுவரே? ஒத்துக்கிறேன். நீங்க தான் மீட்டு தந்தீங்க நடுவரே. கிராமத்துலலாம் மேல் தட்டு, நடுத்தட்டு, கீழ்த்தட்டுன்னு பாகுபாடு பார்ப்பாங்க. ஆனா எங்க நகரவாசி மக்கள் எல்லாரும் சாப்பிட்றது ஒரே தட்டு தான். அவளுக்கு ஒரு கை தட்டு, எல்லாருமே தட்டலாம். இதோ நம்ம குருகுல வைக்கிறோமே, இது கல்வி பொங்கல். இங்க நான் கல்வி கரும்பாகுது, பொங்கல் விருந்தாகுது, குருவியும் பருந்தாகுது, நம்ம கனவு நனவாகுது. இது நம்ம எதிரணி பிரதிச்சாளருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம நடுவருக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு சான்று வேணுமா? எங்க நகரத்து பொங்கல் தான் சிறப்பான பொங்கல்னு சொல்றதுக்கு. இயற்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்றே சிரித்த முகத்துடன் கூறும் எங்கள் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், எங்கள் பள்ளி முதல்வர்களுக்கும், இங்கே கூடியுள்ளவர்களுக்கும் என் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.